மாயா மந்திர குகை கோவில் நகரம் அருகே இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வசந்த் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் ஒரு ஆர்வலன். புதிர்கள், மாயாஜாலங்கள், புதைபொருள் தேடல்கள் எல்லாவற்றிலும் அவனுக்கு மோகம். ஒரு நாள் அவன் தாத்தா கூறிய பழமொழி அவன் மனதில் பதிந்தது. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் மகாச்செல்வம் அதற்குரியவரை தேடி வருமாம். ஒரு நாள் அவனது நண்பர்கள் ரவி, அஞ்சலி மற்றும் அரவிந்துடன் கிராமத்திற்கு புறம்பாக இருந்த பழைய குகையை ஆய்வு செய்யச் சென்றான். அந்த குகை பற்றி சிறுவர்கள் பலர் பல கதைகள் கேட்டிருந்தனர். அதிலுள்ள சுவரின் பின்னால் ஒளிந்திருந்தது ஒரு மந்திரப் பெட்டி. குகையின் மர்மம் குகைக்குள் நுழைந்தவுடன் சுடர் விளக்கின் ஒளியில் சுவரில் ஓவியங்கள் கண்டார்கள். அதில் ஒரு அரசன், ஒரு புதையல் பெட்டி மற்றும் ஒரு விசித்திரமான சின்னம் வரையப்பட்டிருந்தன. இந்த சின்னத்தை நிச்சயம் எங்காவது பார்த்திருக்கிறேன், வசந்த் நினைத்தான். திடீரென அவன் நினைவுக்கு வந்தது. தாத்தா வீட்டில் இருந்த பழைய புத்தகத்தில் இதை பார்த்திருக்கிறான். அவன் ஓடிச் சென்று புத்தகத்தை கண்டுபிடித்து அந்த பக்கம் தழுவி பார்த்தான். அதில் நீளமான கல்லை அழுத்து, மறைந்திருக்கும் வாசல் திறக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. மாயாஜால வாசல். வசந்த் உடனே குகைக்குச் சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து சுவர்களில் நீளமான கல்லை தேடினான். அஞ்சலி அவ்வப்போது சுவரை பார்த்து தடவிக் கொண்டிருந்தாள். இங்கே பாருங்க, அவள் ஆர்வத்துடன் சுடர் விளக்கை காட்டினாள். அங்கு மற்ற கற்களை விட நீளமாக இருந்த ஓர் இடம். வசந்த் அச்சிறிய கல்லை அழுத்தினான். திடீரென்று மெல்லிய கரகரப்பு, வானவில் ஒளியுடன் குகையின் ஒரு பகுதி இரண்டாகப் பிரிந்து ஒரு மர்ம வாயில் திறந்தது. சந்தேகமே மர்மம். பகுதியின் உள்ளே அவர்கள் நுழைந்தார்கள். நடுவில் ஒரு அழகிய பொற்கோப்பை இருந்தது. ரவி அதை எடுத்தான். இதுதான் புதையல், அவன் கத்தினான். ஆனால் அடுத்த நொடியில் கோப்பையிலிருந்து புகை எழுந்து அதிலிருந்து ஒரு பெரும் நிழல் உருவானது. நீங்கள் உண்மையான துணிச்சல் உள்ளவர்களா? அந்த நிழல் கேட்டது. ஆமாம், வசந்த் தைரியமாக சொன்னான். அப்படியென்றால் உண்மையான புதையல் இது இல்லை என கூறி நிழல் மறைந்தது. நண்பர்கள் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். ஏதோ ஏதோ இருக்கிறது. வசந்த் கவனமாக அந்த கோப்பையை திருப்பினான். அவ்வுடன் கீழே இருந்த ஒரு சில்லு திறந்து அதன் உள்ளே ஒரு நீல நிற அலகா உள்ள பாஸ்போர்ட் போன்ற புத்தகம் இருந்தது. அதில் உண்மையான புதையல் அறிவு, அறிவு மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் என்று எழுதப்பட்டிருந்தது. வசந்த் தலையை நோக்கி விளக்கினான். புதையல் மந்திரம் இல்ல, அறிவுதான் உண்மையான செல்வம். அவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். மறுநாள் வசந்த் அந்த புத்தகத்திலிருந்த கதைகளை வாசிக்கத் தொடங்கினான். அது ஒரு வழிகாட்டும் புத்தகம் என்று அவன் புரிந்து கொண்டான். அன்று முதல் வசந்த் எல்லோருக்கும் இந்த புத்தகத்தில் இருந்த கதைகளைச் சொல்லத் தொடங்கினான். அந்த கதைகளால் அனைவரும் அறிவை வளர்த்தனர். இதுவே உண்மையான புதையல் என்பதை எல்லோரும் உணர்ந்தனர்.